ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு வந்து பிளவுஸை வந்து எப்படி நம்ம குயிக்கா ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கறத நான் டிப் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். சோ பாத்தீங்கன்னா பிளவுஸ் எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியும், ஆனா வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்லோ ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ற டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நம்மளுக்கு ஜக்கா தான் மெயின்ங்க. ஜக்காஸ் வந்து எல்லா பார்ட்லயுமே பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் பார்ட் அண்ட் பட்டி பார்ட்ல வந்து நம்ம கரெக்டா ஜக்கா போட்டிருக்கோமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஜக்கா அப்படின்னா வந்து நம்ம எங்கெங்க நம்ம போடணுங்கிறதும் வந்து ஒரு இது இருக்கு. சோ அது எங்க போடணும்னா பேக்ல வந்து 3 ஜக்கா இருக்கணும், ஃப்ரண்ட்ல வந்து 5 ஜக்காஸ் இருக்கணும், பட்டியில வந்து 3 ஜக்காஸ் இருக்கணும் அண்ட் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஜக்காஸ் இருக்கணும். சோ எங்கெங்க போடணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேக்ல பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு ஜக்கா அண்ட் வந்து பாட்டம்ல நம்ம 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்றோம் இல்லைங்களா, அங்க ஒரு ஜக்கா போடணும் அண்ட் பேக் டாட்டுக்கு வந்து ஜக்கா வந்து போடணும் மார்க் பண்ணிட்டு. சோ பேக்ல 3 ஜக்கா நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 ஜக்காஸ் போடணும். அதுல ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சுக்கு விடுறோம் இல்லைங்களா நம்ம 1.5 இன்ச், அங்க ஒரு ஜக்கா போடணும். பாட்டம்ல வந்து மெயின் டாட் பாயிண்ட்க்கு வந்து 2 ஜக்காஸ் போடணும் அண்ட் நெக் சைடுல ஒரு டாட் பாயிண்ட் பிடிக்கிறோம், அதுக்கு ஒரு ஜக்கா போடணும். அண்ட் ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து நம்ம கிராஸ் டாட் பிடிக்கிறோம், சோ அங்க ஒரு ஜக்கா போடணும். சோ ஃப்ரண்ட்ல வந்து 5 ஜக்காஸ் அண்ட் ஸ்லீவ்ல 3 ஜக்காஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஜக்கா அண்ட் வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சுக்கு விடுறோம் இல்லைங்களா 1.5 இன்ச் அளவன், சோ அங்க ஒரு ஜக்கா போடணும். அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா 1 இன்ச் ஜக்கா ஒன்னு போடணும். அண்ட் பட்டியில பாத்தீங்கன்னா வந்து 3 ஜக்கா போடணும். அது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல 2 சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 1 இன்ச்சுக்கு 2 ஜக்கா போடணும், செக் பண்ணிக்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் சைடுல வர்ற பட்டி வந்து எதுன்னு தெரியறதுக்காக அங்க ஒரு ஜக்கா போடணும். சோ ஃப்ரண்ட் சைடு இதுதான் அண்ட் ஆர்ம் ஹோல் சைடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். சோ அதனாலதான் அந்த ஆர்ம் ஹோல் சைடு ஜக்கான்னு நான் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை நான் ரீகால் பண்ற மாதிரி சொல்லிடுறேன். பேக்ல 3 ஜக்காஸ், ஃப்ரண்ட்ல வந்து 5 ஜக்காஸ் அண்ட் பட்டியில வந்து பாத்தீங்கன்னா 3 ஜக்காஸ், ஸ்லீவ்ல வந்து 3 ஜக்காஸ். சோ இந்த ஜக்கா மார்க்கிங் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது இன்ச் டேப்போ பிளவுஸோ எடுத்து நீங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியதே இல்லை. சோ அதை எடுத்து கிளாரிஃபை பண்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து லேட் ஆகுது டைமிங். சோ தேங்க்யூ, see you in next tips.